வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நாம இன்றைய வீடியோ பதிவுல வள்ளிமலையில் நடந்த வேல்மாறல் பூஜை எந்த அளவுக்கு சீரோடும் சிறப்போடு நடந்தது, குருவோடைய அருளோடு சேர்த்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோட அருளும் நமக்கு எந்த அளவுக்கு கிடைச்சது, எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு இந்த பதிவு முழுக்கவே நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே சிறப்பா இருந்தது. இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். அவருக்கு குருவாக இருந்த நம்ம வழி நடத்திய சச்சிதானந்த சுவாமிகளுக்கும் பெரிய நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். நாம 9வது முறையா செய்யறோம் இல்லையா, அது வள்ளிமலையில செய்யறோம் போது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஏற்பாடுகளுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்க ரெடி பண்ணியிருந்தோம். அதுல கண்டிப்பா ஏலக்காய் மாலை இல்லைன்னா எப்படி அப்படின்னு ஐயனுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சச்சிதானந்த சுவாமிகளுக்கு, வள்ளியம்மா தேவனியம்மாக்கு அப்படின்னு அழகா ஏலக்காய் மாலை ரெடி பண்ணியாச்சு. சரி, வஸ்திரம் எடுக்கலனா எப்படி, அதனால ஐயனுக்கும் அம்பாளுக்கும் 3 புடவையாவே இந்த தடவை வந்துருச்சுங்க. புடவை சம்பந்தமா நடந்த அற்புதம்லாம் நான் நேர்ல வீடியோ பதிவுல சொல்றேன். சரி, நீங்க வேணா கெஸ் பண்ணி வைங்க. அதாவது வள்ளியம்மாவுக்கு எந்த கலர் புடவை, தேவனி அம்மாவுக்கு எந்த கலர் புடவை நம்ம கொடுத்தோம், அம்மா எதை கட்டிக்கிட்டாங்க, எதை கட்டியிருப்பாங்க அப்படின்றத வேணா நீங்க கெஸ் பண்ணி வைங்க. சரிங்களா? மங்கள பொருட்கள் இது எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால முன்கூட்டியே எல்லாமே தயாரா எடுத்து வச்சுட்டேங்க. எதையும் மறந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் முன்கூட்டியே எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வேல்மாறல் பூச்சியில வேல் இல்லைன்னா எப்படி என்ற மாதிரி ஐயன் அதுக்குமே ஏற்பாடு செய்திருந்தாரு. அழகா சின்ன வேல், குட்டி வேலா அழகா வாங்கியாச்சு. சரி, இந்த முறை நம்ம ரதபந்தத்துக்கு தவிர நம்ம வள்ளிமலையோட சிறப்பே என்ன, வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், அதனால அவருடைய படம் போட்டது ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியம்மாவை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அடிச்சிருந்தாங்க. இது எல்லாமே அழகா எடுத்து வச்சாச்சு. இதுல ரொம்ப அவசியமா இந்த பதிவிலேயே ரொம்ப ஹைலைட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா நம்ம பழனி வாழ தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்துல நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க, அதாவது பழனி ஆண்டவர் சிலை வந்துச்சுங்களா அப்படின்னு. அதாவது பித்தளையோ ஐம்பொன்னோ நமக்கு கிடைக்கவே இல்லை, எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்களே அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஐயனை வாங்கிட்டு வந்தாச்சு. முதல்ல அப்படின்றதுல ஒரு 6 பேர் 6 படை வீடா அழகனா முருகப்பெருமான் வந்தாரு. இவ்வளவு நாள் காத்திருந்தோம், ஆனா கரெக்டா அது வேல்மாறல் பூஜையில வைக்கிறதுக்காகவே ஐயன் வந்தாருன்ற மாதிரி கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க நம்ம வீட்டுக்கே வந்தாரு. இவரை பத்தின நிறைய அற்புதங்கள்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அதனால பூஜையில வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால இவருமே அழகா நான் எடுத்து வச்சுட்டேன். இது முழுக்க முழுக்க கற்சிலைங்க. நம்ம அது கல்யாணத்துக்குலாம் ஆசீர்வரிசையில வாங்கி கொடுப்போம்ல கல்லு, அந்த கல்லால் செய்யப்பட்டது. நல்ல அபிஷேகம் தாராளமா நம்ம செய்யலாம். இப்போதைக்கு இந்த 6 பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டி பூஜையில வச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொரியர் போட்டு விட்டுருந்ததை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் ரொம்ப அழகா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா தாம்பரம் தான் போயிருந்தோம். சாமிக்கு பூ பழம் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு நேராக தாம்பரம் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சம்பங்கி வாங்கியிருந்தேன். எனக்கு சம்பங்கி நல்லா இங்கே வரிசையாக நம்ம கட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி கட்டி போடணும் வேல் படத்துக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால பூ எல்லாமே வாங்கிட்டு பழங்கள் வாங்கிக்கிட்டு முக்கியமாக எலுமிச்சை பழம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். எப்பவுமே நம்ம வேல்மாறல் பூஜையில் கனி வச்சு நம்ம கொடுக்கறது வழக்கம் இல்லையா, அதனால கனி வாங்கிட்டு அப்போ அந்த பூஜை பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு போனதுமே அவர் முதல்ல எடுத்து இதை கையில கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தா பாபாவும் சிவனும் வந்தாங்களா, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லா பொருளும் எல்லாமே வாங்கிட்டு நாங்க தாம்பரத்துல இருந்து கிளம்பிட்டோம். எங்க கூட யார் யார் வந்திருந்தாங்கன்னா என்னோட அக்காங்க வந்திருந்தாங்க. எனக்கு 2 அக்கா இருக்காங்க, அவங்க என்னோட ஒருத்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க மொத்தம் 6 பேருங்க. நாங்க 6 பேரா சேர்ந்தா இப்ப நம்ம வள்ளிமலைக்கு போயிட்டு இருக்கோம். போகும்போது கொஞ்சம் பசியா இருந்தது, சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு போயிட்டோம் சீக்கிரமா போறோமே அப்படின்னு. கரெக்டா ஒரு அம்மன் கோவில், வேம்புலி அம்மன் கோவில் அப்படின்னு போற வழியில இருந்தது. சாமியை வணங்கிட்டு அம்மா எல்லாமே நல்லபடியா நடக்கணுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்க நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே மேல இருந்து ஒண்ணு கீழே விழுந்துச்சு. என்னன்னு பார்த்தா என் மேல ஒரு வேப்பிலை விழுந்துச்சு. ரொம்ப அது பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. அம்பாலோட துணை ரொம்ப சிறப்பாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நாங்க சீக்கிரம் வேக வேகமா சாப்பிட்டோம். ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கு. நமக்கு போக போக என்ன ஆகும், ரொம்ப லேட் ஆயிட்டா நம்ம மலை ஏற முடியாது. அதனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்தது. முருகா எல்லாம் சிறப்பா நடக்கணும், ஏன்னா இன்னைக்கே நான் மலை ஏறி நான் சாமியை பார்த்தாதான் உண்டு அப்படின்னு கொஞ்சம் புலம்பிட்டே போனேன். ஐயன் ஒரு வண்டியில சொன்னாரு, அமிர்க்க பயமே நீ வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு 3:45 கிட்ட நாங்க வள்ளிமலையை ரீச் பண்ண போறோம். அந்த மலை பிரதேசம் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்தது. போக போக கரெக்டா நான் சொன்னது போல 4 மணிக்கு உள்ள என்ட்ரு ஆகிறோம். இந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, இங்க இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் டிராவலுங்க உள்ள போகணும். ஒரே ரோடு தான்,
அதன் வழியை நம்ம போனா மட்டும்தான் நமக்கு கோவில் வரும். இந்த ஆர்ச்சி பக்கத்துலேயே கோவில் கிடையாது, கொஞ்சம் தூரம் போகணும். சரிங்களா? வள்ளிமலை இது வரைக்கும் கேள்விப்பட்டதோடு சரி, இதான் முதல் முறையா போறோம். மனசுக்கு அப்படி ஒரு பரவசமா இருந்தது. நாம வள்ளிமலையில இருக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம இது வரைக்கும் ஒரு போட்டோவா என்னமோ அந்த மாதிரி நம்ம வள்ளியம்மாவை பார்த்துட்டு அம்மா பிறந்த வளர்ந்த இடத்துல நம்ம போய் பார்க்க போறோம் அப்படின்னு மனசுக்கு அப்படி ஒரு பரவசமா இருந்ததுங்க. இங்க பாருங்க, வள்ளியம்மா பாருங்க குறத்தி வேடத்துல எவ்வளவு அழகா கம்பீரமா காட்சி கொடுக்குறாங்கன்னு. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இங்க நாங்க வண்டி பார்க் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்திருந்தோம். போயிட்டு முதல்ல கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, அதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட முதல்ல எங்களுக்கு நேரம் இல்லைன்னு தான் சொல்லும். போனது வரைக்கும் போய் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே நாங்க மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதுவே நாங்க ரொம்ப லேட்டுங்க. இது பாருங்க, ஸ்ரீ வள்ளி நிவாஸ் அப்படின்ட்டு ரொம்ப அருமையா இருந்தது ரூமு. நிறைய ரூம்ஸும் இருக்கு. அதாவது நிறைய பேர் இரவு தங்கிருந்து மறுநாள் சாமி பாக்குறது, பக்கத்துல கல்யாண மண்டபம் இருக்கு. அதனால ரூம் எடுக்கிறவங்க அந்த மாதிரிலாம் தங்கிக்கலாம். அங்க எங்க ரூம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வள்ளியம்மாவோட அழகான தத்ரூபமான ஒரு சிலை இருந்தது. ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து உடனே படியேற கிளம்பிட்டோங்க. கீழே ஆறுமுகருடைய சன்னிதானம் உண்டுங்க. நம்ம அங்கதான் நம்ம பூஜை செய்ய போறோம். ஆனா நம்ம முன்னாள் சனிக்கிழமை அன்னைக்கே போயிட்டு மேல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை பார்த்துட்டு அதோட நம்ம சச்சிதானந்த சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுன்றதுனால தான் நாங்க முன்னாலே போனது. இது சரவண பொய்கைங்க. அங்கெல்லாம் போய் கால் நினைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம செய்துக்கலாம். லேட் ஆயிடும், இருட்டிட்டா மேல அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் போக முடியும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடணும்ன்றதுனால வேக வேகமா போனோம். இதுல இன்னொரு விஷயம்னா, முடிஞ்ச எல்லாருமே மாலையில ஒரு 3 மணிக்கு போனோம் அப்படின்னா அதாவது ரொம்ப வெயிலும் இல்லாம இதமான ஒரு வெயில்ல அழகா போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு திருப்தியா வந்துடலாம். ஆனா நம்ம ரொம்ப லேட்டா போனோம் அப்படின்னா சீக்கிரமா இருட்டிடுது. அங்க ரொம்ப ரிஸ்க்ன்றதுனால முடிஞ்ச வரையும் சீக்கிரமா எதையுமே சரியா பார்க்க முடியாத அளவுக்கு வந்துடுற ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதனால எல்லாரும் போறவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. காலையில 11 மணி வரைக்கும் போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல வெயில், உச்சி வெயில மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம். படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 444 படிக்கட்டு, ஐயனை போய் மேல போய் சுப்பிரமணியரை பாக்குறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆசிரமம் போனோம் அப்படின்னா படிக்கட்டே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி குண்டு குடிமா அந்த மாதிரிதான் இருக்கும். பாறையில தான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். கால் வலி, முட்டி வலி, எவ்வளவு வலி இருந்தாலும் ஐயனை பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. குன்றேறி நின்றவனே குமரா என் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே மேல ஏறிட்டோம். நிறைய குரங்குகள் சைட்ல இருக்கு. ஆனா எதுவுமே எந்த தொந்தரவுமே யாருக்குமே பண்ணவே இல்லைங்க. நிறைய பேருக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரிதான் எல்லாருக்கும் ஒரு பூஸ்டப் கொடுத்து அழகா மேல ஏத்தி விடுது. கொடிமரத்தை பார்த்ததும் ஐயனை பார்க்க வந்துட்டோம், அம்பால பார்க்க வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப நிறைவா இருந்தது. இந்த படிக்கட்டு ரொம்ப கொஞ்சம் நெட்டு படிக்கட்டு போலதான் இருக்கும். அது நின்ன மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா நம்ம ஃபாஸ்டா ஏறினாலும் சரி, பொறுமையா ஏறினாலும் ஒரு அரை மணி நேரத்துல நம்ம மேல சாமி பார்க்கறதுக்கு ஏறிடலாம். வள்ளிமலை அது ஒரு குடவர கோவில், குகைக்குள்ள இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மலையே கொடைஞ்சுதான் உள்ள சாமியை பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. வள்ளியம்மாவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுமே பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகா அப்படியே சிற்பம் நேரடியா, அதாவது வள்ளியம்மா நேரடியா அப்படியே இறங்கி வந்துடுற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு தத்ரூபமான ஒரு காட்சி. ரொம்ப நீண்ட நாள் ஆசை இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் இந்த இடம் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நிச்சயமா அம்பாள் அழைப்பா. அம்பாளோட அளவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைச்ச மாத்திரத்துல நிமிஷத்துக்கு அங்க அம்பாள் பதில் சொல்றா. கொடிமரத்தை சுத்தி வரணும். மனசார எல்லாரும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த இடம் கிடைக்கிற ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த பலிபீடத்துல விட்டுட்டு கொடிமரத்துல வேண்டுதல் என்னவோ அதை வச்சுக்கோங்க. சிறப்பா நம்ம இப்போ வள்ளிமலை குகைக்குள்ள போறோம். அதாவது வீரவேல் தாரைவேல் வெண்ணோர் சிறுமிட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் கூர்மார்பும் ஒன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை.
சரி, எல்லாரும் வள்ளியம்மாவை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? அதாவது நேரடியா போன பிள்ளையாரு, லெப்ட் சைட்ல திரும்பணும் அப்படின்னா அம்பாளுடைய சன்னிதானம் உண்டு. என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ வந்து திருத்தணியில கும்பாபிஷேகம் நடக்க போறதுனால இங்க பாலாலயம் செய்திருக்கிறாங்க. பாலாலயம்னா அம்பாள் சன்னிதானம் இப்ப மூடப்பட்டு இருக்கும். அம்பாள் இங்க இருக்க மேல இருக்க குகை கோவில் அந்த கோபுரம் எல்லாமே அத்தி மரத்துல இப்ப பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க. அதாவது பாலாலயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போதுதான் இங்க வந்து இதை ஓபன் பண்ணி விடுவாங்க. பருத்தமலை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த எழுதல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலக்கில் உரை கருத்தன்மையில் நடத்துகு கண்டேரே வள்ளியம்மா உப்பில்வ கன்னியாசி உஸ்விதே சகந்த பிரியாய் தீமகி தன்னோ வள்ளி பிரசோதை தாயே. அம்மாவை வணங்கியாச்சா? இப்ப நம்ம பிள்ளையார வந்து வழிபாடு செய்வோமா? ரொம்ப அழகா அம்சமா வந்து இருக்கிறாருங்க பிள்ளையாரு. இவருமே வந்து அந்த குடவரைக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கிறாரு. பிள்ளையார வணங்கியாச்சு. இப்ப நம்ம வந்து சுப்பிரமணியரை பார்க்கலாமா? வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகா காட்சி கொடுக்கறாங்க. ரொம்ப சிறிய உருவம் தான் அங்க வச்சிருக்கிறது. பிரதிஷ்டை பண்ணது 2 அடி இல்ல 3 அடிக்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான அலங்காரம். ஐயனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சிவ சுப்பிரமணியரா வந்து காட்சி கொடுக்கிறார் வள்ளி தெய்வானியோட. நாளைக்கு, அதாவது நாங்க சனிக்கிழமை பாக்குறோமா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவருக்கு வந்து பால் குடம் எடுக்க போறாங்க. 100 பேருக்கு மேல வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்தது. இதெல்லாம் நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சது. எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாள அம்சமா வந்து அன்னைக்கு அமைஞ்சிருந்ததுங்க. ஒரு சிலர் வந்து பூஜை கீழையா இல்ல மேல செய்யறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது கீழே தான், அதாவது நம்ம கீழேயுமே கூட நான் வெளியே அந்த ஹால் மாதிரி இருக்குல்ல அங்க தருவாங்க நான் நினைச்சேன். ஆனா நான் கொஞ்சமே எதிர்பார்க்கவே இல்லை. ஐயனுக்கு பக்கத்துல இருந்தே நம்ம பூஜை செய்வோம் அப்படின்னு. சரி, இப்ப நம்ம ஐயனை வந்து பூஜை முடிச்சுட்டு அங்க வந்து வெளியே வந்ததும் ஆசிரமம் செல்லும் வழி அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. போர்டு போட்டிருப்பாங்க, அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அதை கவனமா பார்த்துட்டு தான் நம்ம ஏறணும். இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் அதே வழியா போயிடுற மாதிரி ஆகும். ஸோ அதனால ஆசிரமம் போகும் வழின்னு அங்கே யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுட்டு அந்த அம்புக்குறி செல்லும் வழியில நம்ம போகணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நம்ம நடந்து போற மாதிரி இருக்கு. வழி வந்து கொஞ்ச தூரம் தான் இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த குண்டும் குழிமா அப்படிதாங்க இருக்கும். வள்ளி தாயார் ஒரு மானுடைய வயிற்றுல பிறக்கிறாங்க. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தது எல்லாம் நம்பிராஜன் என்ற அரசன். இந்த காட்டு பகுதியில அம்மா வந்து வேடர் குலத்து மகளாதான் வாழ்ந்து வராங்க. முருகப்பெருமான் வள்ளியம்மாவை இங்க இந்த இடத்துல வந்துதான் காதலித்து திருமணம் செய்ததாகவும் ஐதீகம். அது மட்டும் இல்ல, அம்பாள் வந்து இங்க மஞ்சள் அரைச்சி குளிச்ச இடம், சிவபெருமான வழிபட்ட இடம் அப்படின்னு பல இடங்கள் இருக்கு. வள்ளிமலைக்கு சென்றா எல்லா இடமும் பார்க்கணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் நேரம் இருந்தால் மட்டும்தான் அதுவும் பார்க்க முடியும்ன்றத சொல்றேன். அதனாலதான் எப்பயுமே கொஞ்சம் முன்கூட்டி போற மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நாங்களுமே வந்து எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு அழகா பார்த்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து கவர் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு வீடியோ பதிவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்திருக்கிறேன். இங்க சிவபெருமான் அம்பாள் வந்து வழிபட்ட இடம்னு சொல்றேன் இல்லையா? ஆனா இங்க என்னன்னா 2 இடம் இருக்கு, 2 கல் தூண் இருந்தது. முதல்ல நாங்க போகும்போது இந்த இடம் தான் வந்து அம்பாள் வந்து மஞ்சள் அரைச்ச இடம், அம்பா வந்து வழிபட்ட இடம் அப்படின்னு நாங்க நினைச்சோங்க. ஆனா இங்க எப்படி இருக்கோ, அதாவது சிவலிங்கம் இருந்த அந்த தடம் மட்டும்தான் இங்க இருக்கு. சிவலிங்கம் கிடையாது, ஆவுடையோட அந்த தடம் மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் அங்க போய் அந்த இடத்துல அமர்ந்து அந்த இடத்துல கை வச்சு பார்த்ததும் அப்படி ஒரு வைப்ரேஷனா இருந்தது. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு பேரானந்தமா இருந்தது. அம்பாள் வழிபட்ட இடம், சிவன் இருந்த இடம் அப்படின்னு மனசுக்கு அப்படி ஒரு பேரானந்தமா இருந்தது. இங்க ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். இங்க பாருங்க, பாறைகளில் பாருங்க, கரெக்டா அங்கங்க மஞ்சளா இருக்கா? அதுதான் மஞ்சள் பாறை. இந்த மஞ்சள் பாறையில தான் வள்ளியம்மா வந்து மஞ்சள் அரைச்சி குளிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது பொதுவாக இங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள்ல அப்படி ஒரு தன்மை இருக்கு. அங்கங்க திட்டா மஞ்சளா இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதை நான் வந்து நம்ம முதல் முறையா போனதுல சரியா உணர முடியல. அதுக்கப்புறமா தான் நாங்க கவனிச்சோம். இங்க பாருங்க, மஞ்சளா இருக்கா. ஒரு வெள்ளை துணி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்து லைட்டா தண்ணி விட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கரெக்டா அது மஞ்சளா மாறுது. ஆனா அதை நம்ம வந்து நேரமின்மை காரணமா அதை நம்ம செய்ய முடியாம ஆயிருச்சு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து நீங்க இதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா யாராவது போறீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பு இல்லையா? சரிங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வந்தோம் அப்படின்னா தான் நம்ம சாமி, அதாவது சச்சிதானந்த சுவாமிகளை பார்க்கறதுக்காக ஆசிரமம் இந்த வழியா தான் நம்ம போகணும். இந்த வழி உண்மையாவே ரொம்ப கடினமா இருந்ததுங்க. சின்ன குழந்தைங்க, என்னோட அக்காவுடைய பேத்தி வந்திருந்தாங்க. ஆனா குழந்தையெல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான் சொல்லும். அவ்வளோ அழகா எந்த தொல்லையும் எங்களை பண்ணவே இல்லை. அவ்வளோ சமத்தா அந்த கல்லுல வந்து நடந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1500க்கும் மேல சொல்லப்படுதுங்க இங்க இந்த கோவிலானது அமைப்பானது இருக்கு அப்படின்னு. நமக்கு சரியா தெரியல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா இங்க வந்து அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றதன் மூலமா இங்கேயே ஐயா எப்பவுமே தியானத்திலையும் எல்லாருக்கும் திருப்புகழ் சொல்லி கொடுக்கறதுலயும் சச்சிதானந்த சுவாமிகள் முழு முயற்சியா இருந்து இங்க ஆசிரமம் அமைத்து எல்லாருக்குமே அருணகிரிநாதர் வந்து தொகுத்து கொடுத்துட்டாரு எல்லா மந்திரங்களையும். அதை இன்னும் மக்களிடத்துல கொண்டு போய் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன் உண்டு. யாருக்கு அப்படின்னா சச்சிதானந்த சுவாமிகள் தான் சொல்லணும். திருப்புகழ் ஆசான் அப்படின்னு பெயர் பெற்ற திருப்புகழ் யோகி அப்படின்னா நம்ம சச்சிதானந்த சுவாமிகளை சொல்லலாம். இந்த காடு வந்து பாருங்க, இப்போ நல்ல வெயில் நேரம் தான் காஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து வேற எதுவும் அனிமல்ஸ் எல்லாம் வருது, விலங்குகள்லாம் வருது இங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஆனா எதுவுமே ஒரு 6 மணியோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யாரையும் வந்து மேல ஏறதுக்கு விடுறது ரொம்ப ரிஸ்கான ஒரு பாதை அப்படின்றதுனால. ஏன்னா நடந்து போறதுக்கே நம்ம பகல்ல போகவே ரொம்ப தடுமாறி இருக்குங்க. அப்ப இரவுல வரணும்னா நாங்க மாட்டினோங்க. கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு இந்த வழியில நாங்க நடந்து வரோம். சரியான இருட்டு. அப்ப நடந்தது பாருங்க. வாங்க அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஐயனை கூப்பிட்டுக்கிட்டே கால் வலி ஒரு பக்கம், மூச்சு வாங்குது, லேட் ஆகுது ஒரு பக்கம். எங்க இதை விட போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. நாங்க இன்னும் வந்து சூரியன் காணாத சொனியை பார்க்கவே இல்லை, பிள்ளையார் வந்து கல்லா மாறின அந்த கல் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு இதெல்லாம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஓடுறோம் நாங்க. உங்க மேல ஒரு தம்பதியர் இருக்காங்கல்ல, அவங்க பாதி தூரத்துல திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இதுக்கு மேல எங்களுக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நல்ல வேளை நாங்க வரவே, நாங்க இருக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள கூட்டிட்டு மேல போனோம். அவங்க வந்து அங்க ரொம்ப நாய் குலைக்குது, போக பயமா இருக்குன்னு நின்றுட்டு இருந்தாங்க. சரி இருங்க நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதாவது சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் குகைக்குள்ள நம்ம வந்து இப்போ போக போறோம். திருப்புகழ் ஆசிரமம் அந்த பேர் படிச்சதும் இவ்வளவு நாள் வந்து சச்சிதானந்த சுவாமிகளை போற்றின்னு சொல்லி நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணியிருப்போம். ஐயா இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரானந்தமா இருந்தது, ஒரு பரவசமா இருந்தது. இப்ப நம்ம போறோம் அப்படின்னா அங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றது அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க. அதை கண்டிப்பா படிங்க. அதை படிச்சுட்டு போனோம் அப்படிதான் நம்ம எல்லாருமே கரெக்டா நம்மளால பார்க்க முடியும். பொங்கித்தாய், பொங்கியம்மன், அதாவது வள்ளி அம்மாவுடைய மறு அவதாரம் தான் பொங்கித்தாய். அம்மாவுக்கு எதனால இந்த பெயர் வந்தது, என்ன இங்க சிறப்பு அப்படின்னா, வள்ளிமலை சுவாமிகளுக்கு முதல்ல ஆரம்பத்துல வந்து திருப்புகழ் பாராயணம் செய்ய அந்த அளவுக்கு வராதான். அப்போ வந்து சரியா பாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை வடிவில அம்பாள் வந்து வராங்க. இந்த திருப்புகழ் இப்படி அடி எடுத்து இப்படி படிக்கணும் அப்படின்னு அம்பாள் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஞான உபதேசம் கொடுத்த ஒரு தாய் அப்படின்னா வள்ளியம்மா தான் பொங்கி தாயா இங்க வந்து அருள்வாளிக்கிறாங்க. அதாவது அம்பாள் இருக்காங்களா, பொங்கித்தாய் இருக்காங்களே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பாறை சரஸ்வதியாகவும் இந்த பக்கம் இருக்கிற பாறை வந்து மகாலட்சுமியாகவும் இங்க கருதப்படுது. இப்படிதான் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அததான் அங்க வந்து போர்டுல போட்டிருக்காங்க. குழந்தை வர்றதுக்காக நிறைய பேர் வந்து இந்த துணியெல்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த அம்பாள் வந்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் இதுதாங்க ஆசிரமம். இங்க உள்ள வந்து தியானம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க போல. அதை தாண்டி நாம இன்னும் சச்சிதானந்த சுவாமிகளை பார்க்கல. இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு குகைக்குள்ளதான் ஐயாவுடைய ஜீவ சமாதியானது இருக்குது. ரொம்ப நிசப்தமா இருந்தது. அங்க நாங்க மட்டும்தான் இருந்தோம். எவ்வளவு நாள் வந்து போன்லயே பார்த்துட்டு இருந்தது. இங்க இந்த இடம், அதாவது சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய ஜீவசமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம இப்போ வந்து உள்ள போக போறோம். ஐயாவுக்கு குரு வணக்கம் வந்து சொல்லிட்டு ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுக்கு அரோகராவை சொல்லிட்டு நாம வந்து இப்போ உள்ள போவோம். கீழே கொஞ்சம் குனிஞ்சு போற மாதிரிதான் இருக்கும். இன்னுமே கூட ரொம்ப அடிவாரத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க. ரொம்ப 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 அமைதியா இருந்தது. அங்க போனா கண்டிப்பா எல்லாரும் தியானம் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறதா நினைச்சு ஒரு நிமிஷம் கண்களை மூடி தியானம் இருங்க.
ஐயன் வந்து உங்களுக்கு அந்த அற்புதத்தை உணர்த்த வைப்பார். ஐயாவை மனசார வேண்டிக்கிட்டு வெளியே வந்தேன். நாளைக்கு வேல்மாறல் பூஜை சிறப்பா நடைபெறணும் ஐயான்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஐயா வந்து அமர்ந்த இருக்கை இது. அங்க தொட்டு நான் வணங்கிட்டு இருக்கும்போது நான் குட்டி பாப்பா வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த குழந்தையா தானா வந்து என் நெத்தியில விபூதி வச்சு விட்டதுங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் நமக்கு வந்து எப்போதும் உண்டு. நாளைக்கு வேல்மாறல் பூஜை எந்த அளவுக்கு சிறப்பா நடைபெற போகுதுன்றதை நாளைய பதிவுல பார்ப்போம். இன்னும் சூரிய காணாத சுனை, அம்பாள் மஞ்சள் அரைச்சு குளிச்ச இடம், பிள்ளையார் வந்து கல்லா மாறின இடம், இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.